بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. இனி இல்லறத்திற்கு இணையாக இருக்கும் கணவனை என்று நான் வாழ வந்துள்ளேன். முறை கணவர்களே, ஒரு வீட்டில் தீ பிடித்திருப்பது என்றால் நான் முதலில் கேட்பது யார் தீ வைத்தார் என்பதல்ல, மாறாக என் வீட்டு தீ பரவாயில்லை தெரியும் என்பதை. அதே போன்றுதான் இங்கு இல்லாதபடியும் மனைவி மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளும் கணவனை நாட்டிலிருந்துதான் ஏற்படுகிறது. மனைவி பற்றி எத்தனையோ குறைபாடுகள் இருந்தாலும் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அந்த குற்றங்கள் எவ்வாறுக்காக இந்த கணவன் பல்வேறு பல்வேறு நடுவர்களுக்கு இல்லாத பொறுப்பையும் நிர்வாகத்தினரின் மாற்றம் யாரிடம் கொடுக்கிறது? இந்த கணவன் மகளிடம் தான் கொடுக்கிறது. அதெல்லாம் கேட்ட போலீசார் ஆண்கள் பெண்களை அதாவது கணவன் பார்க்க மனைவிமார்களை நிர்வகிப்பவர்கள். ஒரு இல்லத்துல தெளிவு ஏற்படுத்தி சொன்னா அங்க நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகத்தில கணவன் சரியா கொண்டு செல்லாததுனாலதான் எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்துறது முதல் குற்றச்சாட்டை வருது. கரெக்டுமா, அதனால நீங்க நிர்வாகம் எடுத்துக்கிட்டீங்க. கணவன் நிர்வாகம் சரியில்லை, நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அடுத்ததான் நடைபெறுவது எல்லா குடும்பத்திலையும் பார்க்கப்படுறது. ஏதாவது ஆலோசனைனா மனைவி கிட்ட பேசவே மாட்டாங்க. உனக்கெல்லாம் என்ன தெரியும்? வாய் மூடிட்டு சொல்றதுன்னு பேசுவாங்க. உனக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்றதுக்கு மனசு தெரிஞ்சதை சொல்லுமான்னு சொல்ற கணவன் இங்க எத்தனை பேர் இருக்காங்க. சுரேஷ் அவர்கள் கட்சியின் போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது அதை வருபவர்கள் ஒரு வழி சொன்னாங்க. அதை நம்பி அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்று ஒரு பெரிய மேலாடை உருவாச்சு. பெண்ணின் ஆலோசனைகள் மாற்றம் சொல்லியிருக்கு. அதனால குடும்ப முயற்சி தான் அடைஞ்சிருக்கு. ஒண்ணுமே தெரியாதவர் மனைவி அல்ல, அனுபவமிக்கவர் தான் மனைவி. அதை போன்று மனைவி செய்யும் நேரத்தில் கணவன்மார்கள் சந்திக்க வேண்டும். அதை கண்டுகொள்ளாமல் விட்டு வருகிறால் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுகிறது. கண்டிப்பா தைரியம் இல்லையா? மனைவிக்கு துணிச்சல் வருது. துணிச்சல் வருதுனால பல தவறுகள் பண்ணி எல்லாரும் இடையிறார்கள். மனைவியை கண்டிக்கக்கூடிய விஷயத்திலே கண்டிப்பான கணவன் குற்றவாளிதான். இதை நம்பி நாயகம் சொல்லலாம் அவர்கள் தம் மனைவி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இது கண்களும் தெரியாத உபவாசம் என்கிறது நபி வருகிறார். இதை கண்ட நபிகள் உபவாசம் வருகிறார் உள்ளே கொண்டு மனைவி வருவது சொன்னாங்க. அதற்கு மனைவி மகள் யார சொல்லலாம், அவருக்கு தான் தப்பு தெரியாது என்ற போது நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் சொன்னாங்க. அவருக்கு தான் தப்பு தெரியாது. தெரியுமா தெரியாத என்று கருத்து கொண்டார்கள். இது போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவரை கண்டிருக்குமா? செல்லுங்கள் நகரவர்களே. நிச்சயமா பார்த்திருக்கேன். வேறுமல்லால் பிரச்சனை போன்ற சலுகையை காரணத்தவராக பயன்படுத்தினார். வேலைக்கும் செலவில்லை நகரவர்களே. சரியில் போட்டாலும் தங்களுடைய நிர்வாகத்தினுடைய பஞ்சாயத்தாளர்கள் கோவில்களை சென்று பார்த்தா குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தான் அதிகமா வருது. அவைகளில் முக்கியமாக வரக்கூடியது தரக்கூடிய உரிமை. கணவன் எதை கேட்டாலும் தரம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் படித்திருக்கலாம். பலர் யார் கொடுத்தா? இந்த கணவன்மார்கள் தான் கொடுத்தார்கள். கணவன் மனைவி நல்ல முறை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே சிறிய தவறுக்காக அவர்களே தலாம் 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 கட்டளை இந்த தவறு செய்தவர் கணவன்மார்கள் தான். அந்த தலாம் என்ற வாசகத்தை பயன்படுத்த என்ற அமைப்புக்கு பின்புதான் பயன்படுத்தாமல் உங்களால் சொல்லும் வலியுறுத்தியுள்ளனர். முதலில் மனைவி குலத்திலே தவறு ஏற்படுத்தும் பொழுது மனைவிமார்கள் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அதிலே திருந்தவில்லையையும் அவர்களை படுத்தை என்று தள்ளி வையுங்கள். அதிலே திருந்தவில்லையையும் அவர்களுக்கு காரணத்தை பழகுமாறு அதிலே திருந்தவில்லையே குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்துங்கள். சரையை கோட்டுக்கு வாங்க மாற்றம் சொல்லியிருக்கு. ஆனா இதெல்லாம் செய்யாம உடனே தலா கொடுத்துறாங்க இந்த கணவன்மார்கள். அதே மாதிரி கணவனுக்கு மரியாதை அளிக்கவில்லை என்று குற்றச்சாட்டை பதிவு செய்தார். அதை நான் முழுமையாக வைக்கிறேன். மரியாதை ஒருபோதும் கட்டாயப்படுத்த முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் போல தன் குடும்ப முயற்சி மரியாதை காணவில்லையே. அவர்கள் நடத்தை
அப்படிலாம் யாரும் செய்யக்கூடாது. கணவன்மார்கள் யாரும் அப்படி செய்யக்கூடாது. என்னமா இப்படி மாறி மாறி அடிப்பதற்கு மனைவி என்ன மக்களமா? ஒரு சில பெண்கள் தங்கள் கணவன் தங்களை அடிப்பதாக நடித்தலாம். வழிபட்டலாம் அவர்கள் குறைந்தனர். அதற்காக உங்கள் மனைவிமாரை அடிப்பவர் ஒரு சிறந்தாக வேண்டும் என்று கூறினார்கள். இப்படி இருந்தால் எப்படி இருந்தாலும் இருக்கும் கணவர்களே பணத்தை ஒரு சாலை எடுத்துதான் குற்றம் சொல்ல வேண்டாம். அதை நான் முழுமையாக வைத்தேன். எந்த கணவனாக தன் வாக்கு முக்கியத்த மனைவியிடம் சொல்லியிருக்கார்களா? கணவன்மார்கள் எல்லாம் தன் எவ்வளவு சம்பளம் என்று மனைவிகள் சொல்றதே கிடையாது. அதே நேரம் தடுக்க வழக்கண்டா முதன்மையாக சொல்றது இந்த மனைவியுடைய முகமோ அவருடைய நாளையுமா நடந்தவர்களே. மனைவி கேட்காமலே அவங்களை பார்த்து கொண்டு கொடுத்தா ஏன் அவங்க எடுக்க போறாங்க? தன் சம்பாதிக்கும் பழக்க மனைவி கை கொண்டு 2 பேரும் சேர்ந்து செலவு செய்யும் குடும்பம்டா வாழ்வில் முன்னேற்றாரையும் செய்களில் செய்வதாக குற்றம் சாட்டுகிறாரே. உணவிற்காக பிள்ளை மருத்துவத்திற்காக தன் எதிர்காலத்திற்காக செலவழிப்பவர் செலவழிப்பு சொன்னா மனைவிக்காக சூதாட்டத்திற்காக ஆடம்பரத்திற்காக வீட்டிலேயாக செலவு செய்யும் கணவன்மார்களை என்னவென்று சொல்வது? தண்ணி எடுத்து வந்தா பெண்கள் மரியாதை இருக்கணுமா? கரெக்டாமா பேசணும். கண்டிப்பா இருக்காதுமா. கோபத்துல இந்த வீட்டுல வியாபாரத்தை விட்டுட்டு வந்துருது. சரி வீடு நாரி போயிருமா? வீடு நாரி போயிரு. இல்லம்மா பாராட்டு யாரும் பாராட்டிருக்க மாட்டாங்க. ஆனா குறை மட்டும் வந்தா சொல்லியிருப்பாங்க. குறை மட்டும் வந்தா சொல்லியிருப்பாங்க. இல்லக்கா Allah
எல்லாரும் அப்படி இல்லம்மா, கொஞ்சம் பேர் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஆமா அதுக்கு ஒரு 10 தடவை போடாதாம்மா, 0 ஃபுல்லா வேணுமா? சரிம்மா. வீட்டு உடுக்கிறீங்க, குதிரத்துக்கு செலவழிக்கிறீங்க, அவங்க புடவை தானே செலவழிக்கிறாங்க. அது கொஞ்சமா வாங்கணும்மா, காஸ்மெட்டிக் நிறைய போயிட்டு இருக்குல்ல. நல்ல ஒரு கருத்தை சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னன்னா, ஒரு கணவன் இறந்துட்டா என்ன செய்வா, மனைவி காட்டு வேலைக்கு போயா என்ன செஞ்சிருவா, குடும்பத்தை காப்பாத்திடுவா. ஆனா மனைவி இறந்துட்டா கணவன் என்ன செய்வான், யோசனை பண்ணிட்டு. அடுத்து குடும்பமே அப்படிங்கிற தலைப்புல கே நசீகா டாக்டர் ஆஃப் குருசி தாளம் அவர்கள் பேசுறாங்க.
அது சொல்ற மாதிரிலாம் அவன் சாப்பிடணும்னா அப்ப மனைவி பண்ணிதான் சாப்பிடணும். பொண்ணுடைய அம்மா அவங்க நீ இந்த 4 நாள் சேர்த்து வைங்க. போச்சு எப்படின்னா உங்களுடைய பணத்து 4 இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒண்ணு சரியாக செய்யாவிட்டாலும் விட்டு கூடாது. அதே மட்டும்தான் இந்த 4 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் சொந்த நிம்மதியா இருக்கக்கூடாது சொல்லுங்க. அந்த குட்டு பண்ணி கீழே முன்னாடிதான் ஆகிடும். முதலாவதாக மாமனார். இந்த மாமனார் பொம்பளைக்குன்னு ஒரு எழுதப்படாத விதி இருக்குமா? அது ஒரு விலங்கல்லையா அவன் சொல்றது. Thank you.
அடுத்த அதுக்கு தடவை வர்றாங்க. வேலைக்காரி மாதிரிதான் இருக்காங்க.